முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தின் கடைக்கோடி வரை வாழும் ஏழை, எளியோர், இளையோர், முதியோர், மகளிர், ஆடவர் என அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் செயல்படுத்தியுள்ள முன்னோடி திட்டங்களால் மக்களும் நலமுற வாழ்கின்றனர் என விண்ணும் மண்ணும் கடலும் காற்றும் சந்தித்துக் கொண்ட மாலை நேர மந்தகாச பொழுதில் நிலமகள் உரைக்க, வானம் இடைமறித்து ஓசோன் மண்டலத்தில் விழுந்த ஓட்டையை குறைக்கும் வகையில் காற்றின் மாசை கட்டுப்படுத்துவதற்கான முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டும் உலக வெப்பமயமாதலை தணிக்கும் வகையில் கோடிக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டும் வனங்களை பெருக்கியும் பேருதவிகளை புரிந்து வரும் தமிழகத்தின் தர்மத்தாய் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என வாழ்த்துரைக்க, கடல் நீர் சலசலத்து அருகில் வந்து மீன்கள் நல்வாழ்விற்கென மீன் குஞ்சுகளுக்கும் இறால்களுக்கும் வளர்ப்பு பண்ணைகள் அமைத்து கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க இந்தியாவிலேயே முதன்முறையாக மீன்வள பல்கலைக்கழகம் உருவாக்கி மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீனவர்கள் கடலுக்கு செல்லாத தடைக்காலங்களில் அவர்களது பொருளாதாரத்தில் தளர்வு ஏற்படாமல் இருக்க உதவித் தொகைகள் வழங்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கடலளவு நன்றியை காணிக்கையாக்கியது நீலக்கடல். இவை அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த காற்று சுழலும் பூமியின் மைய அச்சாக விளங்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 24 மணி நேரத்தையும் கடந்து நாட்டு மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் என புகழாரம் சூட்டியது. தமிழ்நாட்டு மக்களும் பயனுற வாழ்வதற்காக எண்ணற்ற முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிராமப்புற பொருளாதாரத்தில் கால்நடை வளர்ப்பின் பங்களிப்பை உயர்த்தும் பொருட்டும் பால் உற்பத்தியை பெருக்கும் வகையிலும் மீன் வளத்தை அதிகரிக்கும் வகையிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சார்நிலை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காண மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் என மொத்தம் 22 நீதிமன்றங்களும் தேனி, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, விழுப்புரம், திண்டுக்கல், சேலம், தஞ்சாவூர், வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மாவட்ட நீதிபதி பதவி தரத்தில் 10 விரைவு நீதிமன்றங்களும் அமைக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புகள் பற்றிய கூடுதல் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. நடப்பாண்டில் 194 கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு புதிய கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தவும், மாவட்ட கால்நடை பண்ணைகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், உயர் மரபு திறன் கொண்ட கால்நடைகளை கொள்முதல் செய்யவும், ராணிப்பேட்டை கால்நடை தடுப்பு மருந்து உற்பத்தி நிலையத்தை சிறந்த ஆய்வக நடைமுறைகள் தரத்திற்கு மேம்படுத்த புதிய கால்நடை நோய் தர கட்டுப்பாட்டு கூடம் உருவாக்கவும், சைதாப்பேட்டையில் புதிய 5 மாடி பல்துறை அலுவலக வளாகம் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். வேளாண்மை பிரிவின் ஓர் அங்கமாகவும் கிராமப்புற பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் ஒரு கருவியாகவும் பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பினை அளிக்கும் தொழிலாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற கால்நடை வளர்ப்பு தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் 2ஆம் வெண்மை புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கோடு கால்நடை பராமரிப்பு துறைக்கும் பால்வளத்துறைக்கும் புரதச்சத்துள்ள உணவை பெருக்குவதிலும் கணிசமான அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் மீன்வளத்துறைக்கும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எனது அரசால் முக்கியத்துவம் தரப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கிராமப்புற பொருளாதாரத்தில் கால்நடை வளர்ப்பின் பங்களிப்பை உயர்த்தும் பொருட்டும் பால் உற்பத்தியை பெருக்கும் வகையிலும் மீன் வளத்தை பெருக்கும் வகையிலும் பின்வரும் வளர்ச்சி திட்டங்களை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெருமை அடைகிறேன். 1. கடந்த 4 ஆண்டுகளில் 301 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் 1143 கால்நடை நிலையங்களுக்கு புதிய கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 42 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 193 கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு புதிய கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும்.
இதன் மூலம் 3.57 லட்சம் கால்நடை வளர்ப்போர் பயன் பெறுவர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2. கால்நடை பராமரிப்பு துறையின் மாவட்ட கால்நடை பண்ணைகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், உயர் மரபுத்திறன் கொண்ட கால்நடைகளை கொள்முதல் செய்யவும் 9,46 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் விவசாயிகள் குறைந்த விலையில் உயர் மரபணு கொண்ட கால்நடைகளை பெற்று கால்நடை தொழிலை லாபகரமாக மேற்கொள்ள இயலும். 3. ராணிப்பேட்டை கால்நடை தடுப்பு மருந்து உற்பத்தி நிலையத்தை சிறந்த ஆய்வக நடைமுறைகள் தரத்திற்கு மேம்படுத்த புதிய கால்நடை நோய் தர கட்டுப்பாட்டு கூடம் 19,92 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் 8.50 கோடி தடுப்பூசி மருந்தினை தர கட்டுப்பாட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தி தமிழகம் முழுவதும் தரமான தடுப்பூசிகள் விநியோகம் செய்யப்படும். 4. சைதாப்பேட்டையில் 29,70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒரு புதிய 5 மாடி பல்துறை அலுவலக வளாகம் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதுள்ள இட நெருக்கடியை போக்கும் விதமாக இவ்வளாகத்தில் கால்நடை பராமரிப்பு துறை, மீன்வளத்துறை, தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை, தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு மீனவர் கூட்டுறவு இணையம் மற்றும் கடலோர நீர்வாழ் உயிரின வளர்ப்பு ஆணையம் ஆகிய அலுவலகங்களில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு போதுமான இடவசதியும் அலுவலகங்கள் அமைக்கப்படும். கால்நடை உயிரியல் பாதுகாப்பு சோதனைச்சாலை மற்றும் சிறப்பு ஆராய்ச்சி மையம் என்ற உலகத்தரமிக்க சிறப்பு ஆராய்ச்சி மையம் 12,75 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும், தொலைதூர கிராமப் பகுதிகளில் வசித்து வரும் விவசாயிகளின் கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை அளிக்கும் பொருட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக 10 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் 6,34 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். மேலும் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்களின் பால் பண்ணைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, மாவட்டங்களிலிருந்து பால் கொண்டு வருவதற்கு 61 பால் டேங்கர்கள் வாங்குவது, ஈரோடு, விருதுநகர், தருமபுரி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தைச் சேர்ந்த கிராமப் பகுதிகளில் குளிரூட்டு வசதிகளை மேம்படுத்துவது, பாலை பதப்படுத்தி பாக்கெட்டுகளில் அடைக்கும் இயந்திரங்களை நிறுவுவது, ஆவி நிறுவனத்தின் 16 மண்டலங்களில் அதிநவீன பாலகங்களை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ளார். இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். 5. தமிழக கால்நடைகளின் வளத்தையும் நலத்தையும் மேம்படுத்த கால்நடைகளுக்கு தேவையான தடுப்பூசி மற்றும் நோய் கண்டறிய பயன்படும் ஆய்வக பெட்டிகளின் தரமறிய கால்நடை உயிரியல் பாதுகாப்பு சோதனைச்சாலை மற்றும் சிறப்பு ஆராய்ச்சி மையம் என்ற உலகத்தரமிக்க சிறப்பு ஆராய்ச்சி மையம் 12,75 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் இது அமைக்கப்படும். மேலும் இதுவரை பறவை காய்ச்சல் மற்றும் கோமாரி நோயினை கண்டறிவதற்கு வட மாநிலங்களில் உள்ள ஆய்வுச்சாலைகளையே பயன்படுத்த வேண்டிய நிலை இருந்தது. தற்போது இந்த மையம் நிறுவப்படுவதால் மேற்கண்ட நோய்களை இவ்வாய்வகத்திலேயே கண்டறிய வசதி ஏற்படும். இதன் மூலம் விவசாயிகள் மற்றும் கோழி வளர்ப்போர் மிகுந்த பயன் பெறுவர். 6. அவசர அவசிய மருத்துவ வசதிக்காக கால்நடைகளை அழைத்து வர இயலாத அளவுக்கு தொலைதூர கிராம பகுதிகளில் வசித்து வரும் விவசாயிகளின் கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை அளிக்கும் பொருட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக 10 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள்
அனிமல் மொபைல் மெடிக்கல் ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் 6,34,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7. தருமபுரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, புதுக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்களின் பால் பண்ணைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 32,78,87,000 ரூபாய் செலவில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8. மாவட்டங்களிலிருந்து பால் கொண்டு வருவதற்கு தனியார் பால் டேங்கர்களை மட்டுமே நம்பியிருப்பதை தவிர்க்கும் பொருட்டு 61 பால் டேங்கர்கள் 15,15,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 9. ஈரோடு, விருதுநகர் மற்றும் தருமபுரி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தை சார்ந்த கிராமப்புற பகுதிகளில் குளிரூட்டு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 16,37,50,000 ரூபாய் செலவில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10. சென்னை மாநகர பால் பண்ணையில் உயர் வெப்பநிலையில் பாலை பதப்படுத்தி பாக்கெட்டுகளில் அடைக்கும் எந்திரங்கள் மற்றும் 5 லிட்டர் அளவு கொண்ட பால் பாக்கெட்டுகள் தயாரிக்க தேவையான எந்திரங்கள் 19,20,00,000 ரூபாய் செலவில் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 11. சென்னை பெருநகரில் ஆவின் பால் பொருட்கள் நுகர்வோர்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்யும் வகையில் ஆவின் நிறுவனத்தின் 16 மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு அதிநவீன பாலகம் வீதம் 16 பாலகங்கள் 10 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும். 12. சென்னை மாநகரத்தில் மாதவரம், அம்பத்தூர், சோழிங்கநல்லூர் ஆகிய 3 ஆவின் பால் பண்ணைகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் 27 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர், தூத்துக்குடி, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 5 மீன் இறங்கு தளங்கள் அமைப்பது, மீன் குஞ்சு உற்பத்தியை அதிகரித்திடும் பொருட்டு திருவள்ளூர், கரூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள 10 இடங்கள் மற்றும் ஆழியார், அமராவதி, திருமூர்த்தியில் உள்ள மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணைகளை மேம்படுத்துவது, மாதவரத்தில் அலங்கார மீன் வளர்ப்பு தொழில் முனைப்பு திறன் மேம்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். 13. படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தப்படுவதற்கான மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கவும், பிடித்து வரப்பட்ட கடல் உணவுகளை பதப்படுத்தும் வசதிகளை உருவாக்கவும், நடப்பு நிதியாண்டில் தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் பேட்டோடை, தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கித்துறை மற்றும் பழையகாயல், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாமந்தான்பேட்டை மற்றும் திருமுல்லைவாசல் ஆகிய 5 இடங்களில் மீன் இறங்கு தளங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் 465 மீன்பிடி படகுகள் பாதுகாப்பாக நிறுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு சுமார் 8400 மீனவர்கள் பயனடைவர். 14. தமிழ்நாட்டில் மீன் குஞ்சு உற்பத்தியை அதிகரித்திடும் பொருட்டு நடப்பாண்டில் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் திருக்காம்புலியூர்,
தருமபுரி மாவட்டம் சின்னாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு, தஞ்சாவூர் மாவட்டம் தட்டான்குளம், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டி, சிவகங்கை மாவட்டம் பிரவலூர் மற்றும் மானகிரி ஆகிய 10 இடங்களில் உட்கட்டமைப்பு பணிகள் 25 கோடி ரூபாய் செலவிலும், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் கட்டுப்பாட்டில் ஆழியார், அமராவதி மற்றும் திருமூர்த்தியில் உள்ள மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணைகள் 5 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவிலும், ஆக மொத்தம் 30 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் 13 இடங்களில் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு பண்ணைகள் நடப்பாண்டில் மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் கூடுதலாக ஆண்டொன்றிற்கு 50 லட்சம் மீன் குஞ்சு விரலிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கூடுதலாக 1500 டன் மீன்கள் உற்பத்தி செய்ய வழிவகை ஏற்படும். அலங்கார மீன்களில் அதிநவீன உற்பத்தி மற்றும் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மூலம் தமிழ்நாட்டில் அலங்கார மீன் வளர்ப்பு, தொழில் முனைப்பு, திறன் மேம்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா அமைத்தல் என்ற திட்டமானது தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் மூலம் மாதவரத்தில் 10 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள அலங்கார மீன் வளர்ப்பவர்கள், தொழில் முனைவோர்கள் மற்றும் வெளிநாட்டு சந்தைப்படுத்துதலில் ஈடுபட்டுள்ளோர் பயனடைவர். மொத்தத்தில் 306 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேற்கண்ட திட்டங்கள் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பாடடையவும் பால் மற்றும் மீன்கள் உற்பத்தி பெருகவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் என மொத்தம் 22 நீதிமன்றங்கள் 9 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் தேனி, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, விழுப்புரம், திண்டுக்கல், சேலம், தஞ்சாவூர், வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மாவட்ட நீதிபதி பதவி தரத்தில் 10 விரைவு நீதிமன்றங்கள் 5 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். நாட்டு மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் எனது தலைமையிலான அரசு வழக்கு தொடுப்போருக்கு நீதி விரைவாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு புதிய நீதிமன்றங்களை உருவாக்குவதிலும் நீதிமன்றங்களுக்கு கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. நீதித்துறை செவ்வனே செயல்படவும் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணவும் புதிய நீதிமன்றங்களை உருவாக்கி குடிமக்களுக்கு விரைவான நீதி வழங்குவதில் தமிழக அரசு முன்னோடியாக விளங்கி வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 170 புதிய நீதிமன்றங்கள் 134 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. நடப்பாண்டில் ஏற்படுத்தப்படும் புதிய நீதிமன்றங்கள் பற்றிய அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1. சார்நிலை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காண லால்குடி, கீரனூர், ஓமலூர், பரமத்தி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய இடங்களில் தலா ஒரு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், மதுரையில் 3 கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், கோயம்புத்தூரில் 2 கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், மணப்பாறை, அருப்புக்கோட்டை மற்றும் திருமங்கலத்தில் 1 கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் என மொத்தம் 13 மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள்,
வாடிப்பட்டி, ஆண்டிப்பட்டி, ஓமலூர், கீரனூர், கும்பகோணம், பெரம்பலூர், தாம்பரம், ஆலந்தூர் மற்றும் பத்மநாபபுரம் ஆகிய இடங்களில் தலா ஒரு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் வீதம் 9 குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் என மொத்தம் 22 நீதிமன்றங்கள் 9,57,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, நீதிமன்றங்களில் தற்போது நிலுவையில் உள்ள ஏராளமான வழக்குகளை துரிதமாக முடிப்பதற்கு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது அவசியமாகிறது. எனது தலைமையிலான அரசு மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த வழக்குகளை பிரத்யேகமாக விசாரிக்க 22 மகளிர் விரைவு நீதிமன்றங்களை ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட்ஸ் 16,60,00,000 ரூபாய் செலவில் அமைத்துள்ளது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு மகளிர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அவை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் 32,97,000 ரூபாய் செலவில் மாவட்ட நீதிபதி பதவித்தரத்தில் ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்க ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது தேனி மாவட்டம் தேனியிலும், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலும், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலும், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிலும், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலும், திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலும், சேலம் மாவட்டம் மேட்டூரிலும், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலும், வேலூர் மாவட்டம் வேலூரிலும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்திலும் மாவட்ட நீதிபதி பதவித்தரத்தில் 10 விரைவு நீதிமன்றங்கள் 5,32,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களின் வழக்குகளை விரைந்து முடிக்க இந்த அறிவிப்புகள் வழிவகை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் 2ஆம் வெண்மை புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கோடு கால்நடை பராமரிப்பு துறைக்கும் பால்வளத்துறைக்கும் புரதச்சத்துள்ள உணவை பெருக்குவதிலும் கணிசமான அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் மீன்வளத்துறைக்கும் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த முக்கிய திட்டங்களையும் நடப்பாண்டில் ஏற்படுத்தப்படும் புதிய நீதிமன்றங்கள் பற்றிய அறிவிப்புகளையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.